மறுபடியும் மறுபடியும் சிந்துவெளிக்கும் தமிழர்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? கொஞ்சம் இதை தெளிவா பாருங்க. இது சிந்துவெளி நாகரிகத்தோட ஒரு முத்திரை. 4000 ஆண்டுகளுக்கும் மேலானது. இந்த முத்திரையில என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு மனிதன் 2 புலிகளுக்கு நடுவுல நிக்கிறான். நின்னுகிட்டு தன்னுடைய கரங்களால அதை தடுக்கிறான்னு சொல்லப்படுது. இப்போ இத பாருங்க. இது தமிழ்நாட்டுல கரூர் மாவட்டத்துல மஞ்சநாயக்கன் பட்டியல கண்டெடுக்கப்பட்ட ஒரு நடுக்கல். இந்த நடுக்கல்ல என்ன சொல்லப்படுதுன்னா, அதேதான் ஒரே மனிதன் 2 புலிகளுக்கு நடுவில் நின்னுட்டு தன்னுடைய கரங்களால அதை தடுத்துட்டு இருக்கான். எதுக்காகனா மக்களோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான். அதை நினைவு கூறும் வகையில தான் மக்கள் இத கல்லுல செதுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பண்டைய இலக்கியமான புறநானூர்ல கூட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு வரி பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு மனிதன் தலைவன் ஆகிறான், யானைகளையும் புலிகளையும் எதிர்த்து மக்களை காக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வரி பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிந்துவெளியில கிடைச்ச முத்திரையும் கருவூர்ல கிடைச்ச அந்த நடுக்கல்லும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்போ இது வேறு வேறு நாகரிகங்களா, இல்ல தமிழர்கள் சிந்துவெளி வரைக்கும் போய் வாழ்ந்திருக்காங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?